விகடன் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இதுக்கெல்லாம் பின்னாடி திருமாவளவன் அவர்கள் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. அது எப்படி நீங்க கண்டிப்பா திருமாவளவன் இருக்கிறாரு. திருமாவளவன் இல்லாம ஆதவர்ஜுனாவால இவ்வளவு பேச முடியாது. திருமாவளவன் அவர்கள் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் சைன்னு சொல்லுவாங்க. கடந்த கால அனுபவம் தான் படிப்பினேன். அது விடுதலை சிறுத்தைகள் வாக்குங்கிறது பாமகவுக்கு எதிரான வாக்கை கன்சால்டேட் பண்ணுறது தான். அன்றைக்கி 0.7% தான். அதுக்கு யார் வரப்போகிறா இப்போ? ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் எல்லாமே களத்தில் இருக்காங்க இல்லையா? விஜய் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொன்னாலும் ஓட்டு எண்ணிக்கை பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இல்லையா? அப்போ பிசிகா தனியா வர்றதுல என்ன நம்ம பார்க்கலாம்? என்ன ஒரு வாக்கு வலிமை 2024 ப்ரூவ் பண்ணியிருப்பாருன்னா இந்த ஆதவர்ஜுனா பேசுறது திருமாவளவன் அவர்கள் அமைதியாவே விட்டுட்டு இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அமைதியாவே இருக்காரு? திமுகவும் தன்னை தள்ளாது, தன்னை வச்சுக்கிடுவாங்க. சீமான் மாதிரி தனிச்சு நிற்கணும். தனிச்சு நின்னா கருணாநிதிக்கு 1.5 ஏக்கர்ல கடற்கரையில் இடம், ஜெயலலிதாவுக்கு இதுக்கு 1.5 ஏக்கர் அலாட் பண்ணி கொடுத்தீங்கன்னு இஷ்டம் போல யாரை வேணாலும் பேசலாம். மருது பாண்டியரோட எம்ஜிஆர் பெரிய ஆளா, வேலு நாச்சியாரோட ஜெயலலிதா பெரிய ஆளா? விசிகாவில் துணை பொதுச் செயலாளரா ஆதவர்ஜுனா வந்தது விசிகால இருக்க மூத்த நிர்வாகிகளுக்கு பிடிக்கலையா? எப்படி பிடிக்கும்? திருமாவளவன் தன்னோட லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்றாரு. நான் ஆதவர்ஜுனா வச்சிருந்தாலும் மற்றவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்றாரு. கரண்ட் ட்ரெண்டிங்கான டாபிக்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். இப்போ அவர் வேற கட்சிக்கு எதுக்கும் மூவ் ஆன் ஆக வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் ரொம்ப தெளிவா சொல்றாரு, உறுதியான நிலைப்பாடு தான். செந்தில் பாலாஜி அவர்கள் நிபந்தனை ஜாமீன்ல இருக்காரு. ஆனா இவர் திருப்பி மின்சாரத்துறை அமைச்சரா ஆக போறதா இப்ப பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவர் அமைச்சர் ஆனா சாட்சியங்கள் களையுமா? அது எப்படி? என்ன? ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர்ட்டே இருந்தாங்களா? அப்ப சாட்சியங்கள்லாம் என்னாச்சு? சார், திமுக விசிகா இந்த கூட்டணியில பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க பிரச்சனையோட தான் இருப்பாங்க. பிரச்சனைகளை தோல்ல சுமந்துக்கிட்டே கூட்டணிலையும் இருப்பாங்க. இதுதான் இவங்க கடந்த காலத்திலையும் இவங்க செயல்பட்டு வந்தாங்க. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு ஒரு சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு திமுக நிறுத்த பார்த்தாங்க. கடைசியாக வீரமணி எல்லாம் தலையிட்டு கலைஞருக்கு குடும்பாவெல்லாம் எதிர்த்து 2 சீட்டு வாங்கினாங்க. அப்புறம் 2016 மக்கள் நல கூட்டணின்னு இவங்க போகும்போது திமுகவும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து 40% வாக்கெடுத்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் 0.7% வாக்கெடுத்தாங்க. நீங்கள் தனிச்சு உங்களுக்குள்ள இஷ்யூவில் நீங்கள் பாமகவுக்கு நெகட்டிவாக ஓட்டை போலரைஸ் பண்ண வேண்டிய சூழல் இல்லாத போது தனியாக நீங்கள் எடுத்தது 0.7% வாக்குகள் தான் விடுதலை சிறுத்தைகள். அதுக்கு பிறகு 19 அவங்க உள்ளே வரும்போதே அவங்கள வரக்கூடாது, பாமக வரணும்னு பெரிய ஒரு அரசியல் நபர்கள் டெல்லியில இருந்தெல்லாம் பண்ணாங்க. வசந்தகுமாரும் விஜயதரணியும் பாமக வருது 40 நாங்கள் அடிக்கிறோம்லாம் சொன்னாப்புல. அப்போ சுனில் கனகூலு தான் விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலே போதும், பாமகவுக்கு 5 சீட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல சிறுத்தைகளுக்கு 2 சீட்டு கொடுத்தாலே போதும்னு ஸ்டாலின் அவருக்கு அந்த பிராண்டிங் ஆட்கள் விஷயங்களை சொல்ல, ஸ்டாலினும் அதில் உறுதியாக பாமக சேர்த்தா திமுக வன்னியர்களுக்கு சீட்டு அடி வாங்கும், விடுதலை சிறுத்தைகள்னா ரிசர்வ் தொகுதியில் 2 சீட்டு கொடுத்தா போதுங்கிற அடிப்படையில் அவர் பாமக வேண்டாம், விடுதலை சிறுத்தைகளே இருக்கட்டும்னு முடிவு பண்ணாப்புல. இந்த முடிவு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிற்று. கடைசியில் காங்கிரஸ் தலையிடுதுன்னாங்க. அப்புறம் பாமக அவங்க எங்கே கூட்டணி போகிறாங்கன்னு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. பசிப்புணி மருத்துவர் எடப்பாடி பழனிசாமின்னு டாக்டர் ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சொல்ல, திமுக முன்னணி தலைவர்களில் ஒருத்தரான கனிமொழி இப்படி நாங்கள் மோடியை புகழ்ந்துக்கிட்டு
காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க முடியுமா, எடப்பாடியை போலன்றவரை எங்கள் கூட்டணியில் எப்படி வச்சிருக்க முடியும், சேர்க்க முடியும்லாம் அவங்க காங்கிரஸ்கிட்ட கேள்வி கேட்கும்போது, காங்கிரஸ் வந்து எங்கள் சஜஷனாக சொன்னோம், நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது விடுதலை சிறுத்தைகள் 2 சீட்டுக்கு அங்கே செட்டில் ஆனாங்க. இப்படி ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையுமே வந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில் இருப்பாங்களாங்கிற பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். கடைசியாக இப்போ கூட பாமகயின் விடுதலை சிறுத்தைகள் அவுட்டுன்னு துரைமுருகன் பொதுச் செயலாளர் வந்து சிறுத்தைகளை தள்ளிட்டு இதை கொண்டு வர போறாருன்னு சொன்னாப்புல. அப்போ நான் தான் சொன்னேன், துரைமுருகன் சொன்னது ஆமாண்ணே வாங்க சரிண்ணே, பட்டு நம்ம கட்சிக்கு அது லாபம் இல்லைண்ணே, பாமகவுக்கு வந்து நம்ம 4-5 சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், அவங்க 2 சீட்டுக்கு ஒத்துக்குவாங்கன்னா ஓகே, விடுதலை சிறுத்தைகளோட பாமக நல்ல அலையன்ஸ் தான். ஆனால் பாமக 4-5 கேட்பாங்க. அப்போ 4-5 பாமக கொடுக்கறதை விட திமுகவில் வன்னியர்களோட அரசியலை காலி பண்ணுறதை விட கதிரானந்த சீட்டை பாமக கொடுக்கணும். துரைமுருகன் ஒத்துக்குவாரா? ஸோ 2 சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கறதா நல்லதுன்னு ஸ்டாலின் முடிவெடுத்து விடுதலை சிறுத்தைகளை அதில் தொடர்றாங்க. மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் அங்கே தொடர்றதுக்குள்ள வாய்ப்புகள் தான் 99% இருக்குது. பட் 6 சீட்டா 6 சீட்டுக்கு மேலேங்கிறது தான் பிரச்சனை. ஓகே சார். இப்ப ஆதவ அர்ஜுனா இவ்ளோ கருத்து தெரிவிச்சுட்டு வராரு. இதுக்கெல்லாம் பின்னாடி திருமாவளவன் அவர்கள் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. அது எப்படி நீங்க கண்டிப்பாக பாக்குறீங்க? திருமாவளவன் இருக்கிறாரு. திருமாவளவன் இல்லாமல் ஆதவ அர்ஜுனாவால் இவ்வளோ பேச முடியாது. ஸோ திருமாவளவனுக்கு இதில் பல நோக்கங்கள் இருக்கலாம். ஆதவ அர்ஜுனாவை வச்சு ரவிக்குமார், மற்ற ஆளூர் ஷானவாஸ் இவங்கள மார்ஜினைஸ் பண்ணணும்னு கூட நினைக்கலாம். அவர் என்ன ஒரு தலைவராக நினைக்கிறாருன்னு தெரியாது. பட் இதெல்லாம் பண்ணி விட்டுட்டு கடைசியாக அவர் திமுக கூட்டணி கூட்டத்தில் பவள விழா இதில் காஞ்சிபுரத்தில் கலந்துக்கிறார். அப்போ அவர் திமுக கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறார். அங்கே இருந்துகிட்டு தான் அவர் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியுமே தவிர, வெளியேறினார்னா தண்ணியில் இருந்து வெளியேறின மீன் மாதிரி துடிக்க வேண்டியது அரசியல் கட்சியே. அதுதான் யதார்த்த நிலைமை. அதாவது துடிக்க வேண்டியதுன்னா வெற்றிங்கிறது கையை விட்டு போயிடும். கட்சியை அவர் சர்வை பண்ணுவார், அதிகாரத்தில் இல்லாமல் அவர் இல்லையா, அதெல்லாம் நான் சொல்ல வரல. தண்ணியில் விழுந்த மீன் மாதிரி வெற்றிங்கிறது உங்களுக்கு துடிச்சு இல்லாமல் போயிடும். ஸோ அவர் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அந்த வெற்றியில் எங்கே பங்கு ஜாஸ்தி வேணுங்கிறத பவர் பொலிட்டிக்ஸ் அப்படி பண்ணிட்டே நகர்த்திட்டே போயிட்டு இருப்பார். ஆனா 2016ல சார் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு தேர்டா ஒரு இது கூட்டணி வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி தவிர திருப்பி திருமாவளவன் அவர்கள் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் சைன்னு சொல்லுவாங்க. கடந்த கால அனுபவம் தான் படிப்பினை. அது விடுதலை சிறுத்தைகள் வாக்குங்கிறது பாமகவுக்கு எதிரான வாக்கை கன்சால்டேட் பண்ணுறது தான். அன்றைக்கி 0.7% தான். அதுக்கு யார் வரப்போறா இப்போ? ஸோ அந்த மாதிரி ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் எல்லாமே களத்துல இருக்காங்க இல்லையா? விஜய் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொன்னாலும், ஓட்டு எண்ணிக்கை பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இல்லையா? அப்ப விசிக தனியா வர்றதுல என்ன நம்ம பார்க்கலாம்? விஜய் ஒரு வாக்கு வலிமையை 2024 ப்ரூவ் பண்ணியிருப்பாருன்னா அதுக்கு தக்கன ஒரு அணி அமைஞ்சிருக்கும். விஜய் வாக்கு வலிமையை ப்ரூவ் பண்ணலை. சிவாயணிசன் மாதிரி தான். சிவாயணிசனுக்கு ஜானகி சீட்டை கொடுத்து சிவாயணிசனும் வீணா போய் ஜானகியும் சிவாஜியை சேர்த்ததுனால அடி வாங்கி அது பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்து பெரிய மைனஸ் ஆகி போச்சு. அப்போது பவன் கல்யாண் மாதிரி ஒரு 7% ஓட்டை விஜய் நிரூபிச்சிருப்பாருன்னா 2024 நிரூபிச்சிருப்பாருன்னா இன்னைக்கு விஜய் ஒரு பெரிய பிளேயராக இருந்திருப்பார். இப்போ ரியலாக உள்ள அரசியல் சக்திகள்கிட்ட விஜய் பிளேயர் கிடையாது. கற்பனையாக விஜய்க்கு பிராண்டிங் மாஸ்டர்ஸ் பிளேயர் மாதிரி ஒரு தோற்றத்தை சும்மா போலியாக பலூனை பறக்க விடலாம், நீர்க்குமிழிகளை தண்ணியிலேருந்து எழுப்பி விடலாம், அது நீர்க்குமிழி மாதிரி போயிடும். நீங்கள் காங்கிரீட்டாக 24 வாக்கு பலத்தை விஜய் நிரூபிச்சிருப்பாருன்னா அன்றைக்கி ஒரு பிளேயர். விஜய் 26 பிளேயர் அல்ல. விஜய் 26 விஜய் மதித்து யாரும் கூட்டணி போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் 26 இல்லை. ஓகே சார். இப்போ திமுகவில் திமுக கூட்டணியிலேருந்து விசிக வெளியே வராதுன்னா கூட இந்த ஆதவ அர்ஜுனா பேசுறத திருமாவளவன் அவர்கள் அமைதியாவே விட்டுட்டு இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அமைதியாவே இருக்காரு? திமுகவும் தன்னை தள்ளாது, தன்னை வச்சுக்கிடுவாங்க, அதுதான் நினைக்கிறாங்க. திமுகவும் விடுதலை சிறுத்தைகளை வைக்க தான் நினைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளும் திமுக தொடரதான் நினைக்கிறாங்க. 6 சீட்டில் தொடருங்க மிஸ்டர் திருமாவளவங்கிறது தான் ஸ்டாலினுக்கு கணக்கு. ஐயா 6 போதாதியா, எனக்கு 8 வேணும், கூடுதல் வேணுங்கிறது தான் திருமாவளவனுக்கு உள்கணக்கு. ஏன்னா ரஜினி அவர்கள் அரசியல்ல இன்னும் இவங்கெல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கெல்லாம் துரைமுருகன் அவர்கள் ரஜினியை தாக்கி பேசின மாதிரிலாம் சம்பவம் நடந்தது. ரஜினிக்கே அப்படி பேசினாங்க, விசிக எதுவுமே அவங்க சொல்லலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. விசிகாவை திருமாவளவன் இவர் துரைமுருகன் சொல்லதுக்கு விருப்பம் தான். ஆனால் பரையர் சமூகம் அவங்க வாக்கு போட மாட்டாங்க.
அதுக்கு பயந்து தான், பறைய சமூகத்துக்கு பயந்து தான் திருமாவளவன் துரைமுருகன் உள்ளுக்குள்ள அவ்வளவு ஜாதிய கசப்பையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியலையே, நம்ம கட்சியே திருமாவளவன் போர் போட்டிஸ் பண்றாருன்னு துரைமுருகன் இருக்கிறாரு. ஆனா ஸ்டாலினுக்கு தெரியும், ஒரு இன்டாக்டா நெயின் பின் தேரியில எந்த பின்னையும் நம்ம விட்டுறான்டான். நம்ம எல்லாரும் ஒண்ணா நிற்கிறோம். எர்ணாவூர் நாராயணன்ல இருந்து இவர் வேல்முருகன்ல இருந்து அத்தனை பேரும் காஞ்சிபுரம் மாநாட்டில் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னா, ஸ்டாலின் வந்து யாரையும் விட்டுறான்டா, எல்லாரும் இன்டாக்டா நின்று எல்லாரும் ஒண்ணா நின்று ஜெயித்தோம், எல்லாரும் ஒன்னாட்டே அடுத்த தேர்தலை சந்திப்போங்கிற ஒரு முடிவை கலைஞர் மாதிரி எடுத்தேன் கழுத்தன்னு அது சொல்லுவாங்க இல்லையா, அது வேணாம். இறந்த தலைவர் அந்த விமர்சனம் நமக்கு வைக்க வேண்டாம். அவர் மாதிரி இல்லாம நிதானமா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஸ்டாலின் அதை இதை அணுகிறாரு. ஸோ அவரு திருமாவளவனும் கூட்டணியில இருக்காருங்கிறத அப்படியே சொல்லிக்கிட்டு ரைட் ராயலா போயிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த எல்லாருக்கும் பரவலா இருக்க கேள்வி சார். திமுக கூட்டணியில இருக்கிறதுனால விசிக தலைவர் திருமாவளவனோட குரல் வந்து வெளிய பேச விடாம பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. வெளியே இருந்தா இரலவெண்டா கூட போயிருவாரே. இங்க இருந்து 3 தடவை ஜெயித்து ரெலவெண்டா இருக்கிறாரு. வெளியே போனா இரலவெண்டா கூட போயிருவாரே. ஸோ அவர் இரலவெண்டா ஆக மாட்டாரு. இங்கேயே தான் ரெலவெண்டா இருப்பாரு. இங்கேயே தான் கேட்டுட்டு இருப்பாரு. இங்கேயே தான் பிரச்சனையை பேசிட்டு இருப்பாரு. கொஞ்சம் பிரச்சனை மேல வந்ததும் பாஜக எதிர்ப்புன்னு ஒரு கோஷத்தை போட்டு நாங்க ஒற்றுமையா இருப்போம்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு முற்போக்கு சிந்தனைகளுடைய கட்சி, எல்லா ஒடுக்குமுறைக்கும் எதிரான ஒரு கட்சி. அதோட தலைவராலேயே ஒண்ணு பேச முடியலன்ற சூழ்நிலை எப்படி இருக்கு? அது ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளா இருக்குமா? அது அவர் அத பத்தி யோசிக்கலையா அப்போ திருமாவளவன் சீமான் அவர்கள்? மாதிரி தனிச்சு நிற்கணும். தனிச்சு நின்னா கருணாநிதிக்கு 1.5 ஏக்கர்ல கடற்கரையில இடம், ஜெயலலிதாவுக்கு எதுக்கு 1.5 ஏக்கர் அலாட் பண்ணி கொடுத்தீங்கன்னு இஷ்டம் போல யாரை வேணாலும் பேசலாம். மருதுபாண்டியரோட எம்ஜிஆர் பெரிய ஆளா, வேலு நாச்சியாரோட ஜெயலலிதா பெரிய ஆளா, வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேரு? இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இதை நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி தட்டாலடியா பேசலாம். எப்படி என் மக்கள், என் பறையர் மக்களுக்குள்ள இடஒதுக்கீடை எடுத்து அருந்ததியர் கையில கொடுக்கலாம், நீ நியாயமா பண்ணணும்னா பொதுவுல இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும், என் மக்களுக்கு உள்ளதை எடுத்து எப்படி ஸ்டாலின் அதை கொடுக்கலாம், அதை எப்படி எடப்பாடி ஆதரிக்கலாம் அப்படின்னு இஷ்டம் போல பேசலாம். பறையர் இஷ்யூவே எடுத்து பேசலாம். திருமாவளவன் கூட்டணி முக்கியம் போது பறையர் சமூக இஷ்யூவே எடுத்து பேச முடியல. சப் கேட்டகரைசேஷனுக்கு ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் டெல்லியில் போட்டிருக்காங்க. ஸோ கூட்டணின்னா வெற்றி தேவை. கூட்டணி வெற்றி தான் எம்பியாட்ட ஆக்கும். தனிச்சு போட்டியிட்டா வாக்கு பலத்தை காணிக்கலாம். ஸோ தனிச்சு போட்டியிட்டா என்ன வேணாலும் பேசலாம். கூட்டணின்னு போகும்போது கூட்டணி தர்மம், தோழமை சுட்டு இப்படி தான் போக முடியும். இப்ப வந்து விசிகாவுல துணை பொதுச் செயலாளரா ஆதவ அர்ஜுனா வந்தது விசிகால இருக்க மூத்த நிர்வாகிகளுக்கு பிடிக்கலையா? எப்படி வன்னியரசு எப்படி பிடிக்கும்? இவரு வந்தாரு, வந்து 3 பேட்டியில பேட்டி கொடுக்குறாரு. பார்ட்டிக்கு பாலிசி டிசிஷன் எல்லாம் பேசுறாரு. அப்போ காலங்காலமா களத்துல இருந்து உழைச்சி பல வழக்குகளை வாங்கி பல உயிரை பணையம் வச்சு ஒர்க் பண்ண மற்ற தலைவர்களுக்கு எப்படி பிடிக்கும்? அரசியல் அது பிடிக்காது. அப்ப ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசுறோங்கிறதுக்கான ஆதாரம் என்ன சார்? அர்த்தம் என்ன? ஏன்னா சொந்த கட்சியில இருக்கிறவராலேயே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற வரப்போ, அந்த இடத்துல அவ்வளவு கண்டனம் வழுக்கிறப்போ, அந்த இடத்துல திருமாவளவன் தன்னோட லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்றாரு. நான் ஆதவ அர்ஜுனா வச்சிருந்தாலும் மற்றவங்கள அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்றாரு. அதே காலகட்டத்துக்குள்ள மற்றவங்களும் அதிருப்தி அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து கூட்டு முடிவு எடுப்போங்கிறதும் அவர் சொல்றாரு. ஒரு கட்சி தலைவரா ஒரு இந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ள ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு எந்த ஒரு சிறிய கட்சிக்குள்ளேயும் கட்சி தலைவர் வந்து சிரமத்துக்குள்ளாவாப்புல. ஆக்சுவலா கலைஞர் மாதிரி இருந்து அரசியல் பண்ணா இதுக்குள்ள பிரச்சனை ஆயிருக்கும். அது ஸ்டாலின் அந்த மாதிரி பண்ணல. ஒட்டுமொத்த திருமாவளவன் தான் நமக்கு தேவை, திருமாவளவனை உடைச்சு நமக்கு தேவையில்லைன்னு தெளிவா ஸ்டாலின் போறாரு. கலைஞர் வந்து தீரனை உடைச்சாரு. பல கட்சிகள்ல இருந்து ஆட்களை உடைச்சு கலைஞர் அரசியல் பண்ணுவாரு. ஸ்டாலின் அதை பண்ணல. ஒட்டுமொத்த கட்சியும் வேணும், அதனால அதுக்குள்ள போய் உடைச்சி 2 பேரை எடுத்து தேவையில்லை. ஒரு கூட்டணியா இது ஜெயிக்குது, கூட்டணியா ஸ்டேட்டஸ் கோல ஜெயிக்கட்டுன்னு நினைக்கிறாரு. திருமாவளவன் ஸ்டேட்டஸ் கோ மாத்தி நானும் தேமுதிகவும், நானும் மதிமுகவும், நானும் சிபிஎம்மும் சிபிஐயும் ஒன்னாங்கிற கேள்வியை கேட்காம கேட்கிறாரு. இப்ப வந்து விசிகாவோட ஒரு ஓட் பேங்க் என்னது சார்? ஒரு அனலிஸ்டா நீங்க என்ன சொல்றீங்க? விசிகாக ஓட் பேங்க் தனிச்சு போட்டியிடும் போது 0.7, மதிமுக ஓட் பேங்க் தனிச்சு போட்டியிடும் போது 0.9. பட் விடுதலை சிறுத்தைகள் நான் என்னைக்கும் நான் சொன்ன கருத்துல இருந்து மாற மாட்டேன். தப்பா போச்சுன்னா தப்பா போயிட்டுன்னு ப்ரெடிக்ட் பண்றதை நான் ஒத்துக்கிடக்கூடிய உள்ளவன். ஒன்ஸ் நான் டிக்ளேர் பண்ணா அதுதான்.
நடந்த விஷயங்கள்ல. வட தமிழகத்தின் வெற்றி வீரர். பறையர் சமூகம் தான் வட தமிழகத்தில் டிசைடிங் ஃபேக்டர். காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க. 52, 57, 62ல் காமராஜ் வெற்றிக்கு முக்கிய காரணம் பறையர் சமூகம் தான். பறையர் சமூக இஷ்யூவில் சத்யவாணிமுத்து அம்மையாருக்கு பயந்து தான் அண்ணா வந்து காமராஜ் செலவு வச்சாரு. இவர் ஆர்எஸ் பாரதி நோட்டிட், இதான் உண்மை. ஆராசா நோட்டிட், இதான் உண்மை. வேற எங்க கொஞ்சம் ஜாஸ்தி பேசக்கூடிய ஆளுங்க யாரெல்லாம் இதான் உண்மை. மிரண்டு போய் சத்யவாணிமுத்து அம்மையார் போர் பொலிட்டிக்ஸுக்கு சரண்டர் ஆகி தான் காமராஜருக்கு வந்து அண்ணா செலவு வச்சாங்கன்னா அந்த கம்யூனிட்டி அந்த அளவுக்குள்ள பவர் வெற்றி வீரர்களாக இருந்தாங்க அவங்க. அதற்கு பிறகு மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கும் 77ல் பறையர் கம்யூனிட்டி தான் வடக்க வெற்றியை கொடுத்தாங்க. வன்னியர்கள் கலைஞரை 2வது இடத்துக்கு காப்பாற்றி வாழ வச்சாங்க. தென் 80ல் பறையர் கம்யூனிட்டி தான் வட தமிழகத்தின் வெற்றி காரணம். 84ல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இந்திரா காந்தி அந்த கூட்டணிக்கு பறையர் கம்யூனிட்டி தான் வெற்றி காரணமாக இருந்தாங்க. இப்போ 2019, 21, 24ல் பறையர் கம்யூனிட்டி தான் இந்த வெற்றி காரணம். அதை முழுக்க திருமாவளவன் ஸ்கோர் பண்ணுறத ஸ்டாலின் ஏற்றுக்க மாட்டாப்புல. ஏன்னா அவங்கள்ட்டையும் பறையர்கள் இருக்காங்க. காங்கிரஸும் இன்னைக்கு தேசிய மாநில தலைவரே ஒரு பறையர் தான். விஸ்வநாதன் என் நண்பர் பறையர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், காஞ்சிபுரம் எம்பியெல்லாம் இருந்தவர் விஸ்வநாதன். அவர் அன்னைக்கு வந்து மல்லிகார்ஜுன கார்கே ஒரு ஆளுங்கட்சியான தெலுங்கானாவுக்கு அப்சர்வராட்டு பெரிய பொசிஷனுக்கு விஸ்வநாதனை ஒரு பறையர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தரை காங்கிரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ காங்கிரஸுக்கும் வந்து பறையர் கம்யூனிட்டியோட ஒரு வாக்கு சப்ஸ்டான்ஷியலாக விட்ட குறை தொட்ட குறை கக்கங்காலத்திலிருந்து, பரமேஸ்வரன் காலத்திலிருந்து, ஜோதி அம்மாள் காலத்திலிருந்து, சிவசண்முகம் பிள்ளை காலத்திலிருந்து, மரதன் சந்திரசேகர் காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோட காம்பினேஷனுங்கிறது தான் கருத்து. அதில் பறையர் சமூகத்தை பின்பலமாக கொண்ட விடுதலை சிறுத்தைகளோட வாசனை நெடி வந்து தூக்கலாக இருக்குது. அதே வேளையில் இதை வந்து மற்றவர்கள் வந்து முழுக்க ஒத்துக்கிட மாட்டாங்க. எங்கிட்டையும் மல்லை சத்யா இருக்கிறாரு, மல்லை சத்யாவும் ஒரு பவர்ஃபுல் ஆள் தான்னு மதிமுகவும் தங்கள் கோரிக்கை வைப்பாங்க. இதுதான் இப்போ திருமாவளவனுக்கு பிரச்சனை. நீங்கள் 2, 2, 6, 6ன்னு ஒத்துக்கிட்டீங்க. இப்போ இதுல இருந்து ஜாஸ்தி கேட்குறீங்க. அதை ஸ்டாலின் கொடுக்கறதுல அவருக்கு பெரிய சிக்கல்கள் இருக்கு. இந்த சிக்கல் எப்படி தீர்வாக போறதுங்கிறது 2026 பிப்ரவரியில் தான் தெரியும். அதுவரை திருமாவளவன் இங்கே தான் இருப்பார். தெருவில் வந்து நின்னெல்லாம் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியாது. திமுக கிட்ட இருந்தே தான் அரசியலை பண்ணுவார். செட்டில் ஆகிட்டு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம் உண்டு. செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் அதிகம் கொடுங்க, நாங்கள் மற்ற 3 வரோட மேலுங்கிறது சொல்லாமல் சொல்கிறார். வெளிப்படையாக சொன்னால் மற்ற 3 வரும் பாஞ்சு கொதறிடுவாங்க. மதிமுக தனிச்சு நீங்கள் 0.7 தான் எடுத்தீங்க, நான் 0.9 எடுப்பேன்னு துரை வைகோ டக்குன்னு ஒரு கருத்தை சொல்லுவார். அவங்களுக்கும் திமுகவும் காங்கிரஸும் 40% ஓட்டு எடுத்த பிறகு துரை வைகோ அண்ணன் வைகோவோட கான்ட்ரிபியூஷனில் தென்காசியில் பல தொகுதிகளில் திமுக வெற்றிக்கு காரணம், தூத்துக்குடியில் பல தொகுதிகளில் திமுக வெற்றிக்கு காரணமாக மதிமுக இருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள திமுக பலகீனமாக இருந்த இடங்கள்லாம் தேனினாலும் சரி, மேற்கு மாவட்டங்கள்னாலும் சரி, தேமுதிகவும் பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஒரு சர்வே எடுத்து 2016ல் மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இல்லாத போது திமுக காங்கிரஸின் பலம் 40%. ரெண்டோரும் சேர்ந்த பிறகு ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் வாக்கு வலிமையோடு கொடுத்த இடத்துல திமுக எவ்வளவுக்குள்ள முன்னேறி இருக்கிறாங்க. மதிமுக வாக்கு வலிமை நிர்மிச்ச இடத்துல திமுக எவ்வளவு முன்னேறி இருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா மதிமுகவுக்கு கான்ட்ரிபியூஷன் இங்க சப்ஸ்டான்ஷியலா இருக்குது. மண்ணுக்கும் மக்களுக்குமான உழைத்த, அனைத்து ஜாதிகளுக்குமா உழைத்த ஒரு மகத்தான தலைவர் அண்ணன் வைகோ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் மேட்டரோட இதுல அந்த பேங்க் வந்து நாடார் சமுதாயத்தை மீண்டும் கிடைக்கிறதுக்கு பாடுபட்டவனாலும் சரி, கன்னியாகுமரியில் காமராஜ் நினைவுண்டம் இயற்கை அழகு பாதிக்கப்படணும் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கும்போது இந்திரா காந்தி அம்மையார் சொல்லுவாங்க அது அவங்க கருத்து, இது என்டிஏ கவர்மெண்ட்னு சுரேஷ் பிரபு கிட்ட அன்னைக்குள்ள சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கி கொண்டு வந்ததெல்லாம் அண்ணன் வைகோங்கிறது. பல விஷயங்கள், பெரிய விஷயங்கள் நிறைய எக்கச்சக்கம் ஆவணப்படங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. பட் இன் ரியாலிட்டி தெலுங்கு தாய்மொழி மக்களோட வாக்கு வந்து அண்ணன் வைகோருக்கு அன்னைக்கு கிடைக்குது. அது பெரிய அளவில் கிடைக்குங்கிறதும் உண்மை. நான் இதை சொல்றதுக்கு வருத்தப்படுறேன். அவர் ஜாதி மதம் கடந்த ஒரு தலைவர் அண்ணன், மண்ணுக்கு மக்களுக்கும் மகத்தான பணிகளை செய்தவர். ஆனால் இன்னைக்குள்ள யதார்த்த நிலையை எனக்கு சொல்லாமலும் இருக்க முடியல. அதே மாதிரி பறையர் சமூக மக்கள் இதுக்கு திருமாவளவன் கேட்டலிஸ்டா இருக்கிறாரு. எல்லாரையுமே ஒரே தராசு தட்டில் வச்ச பிறகு இப்போ திருமாவளவனை பெருசா வைக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வந்து திருமாவளவன் சைடில் மறைமுகமாக வருது. இதை எப்படி திமுக கையாள போறாங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதே வேளையில கேட்டலிஸ்ட் போல்சாட்டு பறையர் சமூகம் இங்க பெரிய ஒரு கேட்டலிஸ்ட். திருமாவளவன் பாமகவுக்கு எதிராக
அந்த வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணி கொடுத்தாரு. 9ல் 19ல் 21ல் 24ங்கிறது மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அது எதிர்மறை சோசியல் போலரைசேஷன்ங்கிற லெவலில் தான் பார்க்கணுமே தவிர பாசிட்டிவா அன்புமணி ராமதாஸ் 5.5% எடுத்தார்ல, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு, அதே மாதிரி திருமாவளவன் எடுக்கலைங்கிறதும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. 2026ல வந்து விசிகாக்கு காங்கிரஸ்க்கு எத்தனை சீட்டை வந்து திமுக கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டேட்டஸ்கோ கொண்டு போக திமுக விரும்புவாங்க. திமுகவோட டேர்ம்ஸ் எப்படி இருந்தாலும் அதுக்கு தக்கன காங்கிரஸ் நிற்பாங்க. இதுதான் திமுகவுக்கு இன்னைக்கு ப்ளஸ் பாயிண்ட். 22 எம்பி முக ஸ்டாலின் கையில் இருக்கிறதான் ப்ளஸ் பாயிண்ட். காங்கிரஸ் ஒன்றும் பெருசாக முண்ட மாட்டாங்க. ஏன்னா மோடி அந்த 22 எம்பியில் கண்ணு வச்சுட்டாரு. அந்த 22 எம்பி தன் பக்கம் வருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து சிராக் பஸ்வான்ல இருந்து சந்திரபாபு நாயுடுல இருந்து நிதிஷ்குமார்ல இருந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை கொடுக்குறாரு. ஒரு பெர்செப்ஷன், தோற்றம், வர்ணனை கட்டாயம் இல்லை. வந்துருமோ, நம்ம எதிர்த்து போனாலும் 22 வச்சு மோடி சமாளிச்சிருவாரோங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்து அந்த 22க்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. ராகுல் காந்தியும் 22 நம்மளை விட்டு போயிருமோ, போகாது. அதனால நம்ம ஸ்டாலினை விட்டுறக்கூடாதுன்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு. ஸ்டாலினும் தேர்தல் வெற்றிக்கு ராகுல் காந்தி தான் முக்கியம்னு ராகுல் காந்தியை பிடிச்சிக்கிறாரு. அப்போ இந்த 40% வாக்கு எடுத்த திமுகவும் காங்கிரஸும் ரொம்ப பைண்டிங்காக இருக்கிறாங்க. அப்படி பைண்டிங்காக இருக்கும்போது மற்றவங்களுக்கு அங்கே ஒன்றும் வந்து பெருசாக வராது. இதுதான் யதார்த்த நிலைமை. ஸோ திமுக ஸ்டேட்டஸ்கோவை கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்க. ஸ்டேட்டஸ்கோவுக்கு காங்கிரஸும் ஓகே சொல்லிட்டு போயிடுவாங்க. கரண்ட் ட்ரெண்டிங்கான டாபிக்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். இப்போ அவர் வந்து வேற கட்சிக்கு எதுக்கும் மூவ் ஆன் ஆக வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. உறுதியான நிலைப்பாடு தான் இதை வந்து அந்த எக்ஸலத்தில் ஸ்டாலின் போட்டிருக்கதே வந்து செந்தில் பாலாஜியோட உறுதியான நிலைப்பாட்டை தான் ஸ்டாலின் பாராட்டியிருக்கிறாரு. அந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸ்டாலினுக்கு மேற்கு மண்டலத்தில் ஒரு பெரிய அசட்டாட்டு, இன்னும் சொல்லப்போனால் மிக முக்கியமான ஒரு பவர் பாலிட்டிக்ஸில் மிக முக்கியமான தலைவராட்டு ஆளுங்கட்சியான திமுகவுக்குள்ள செந்தில் பாலாஜி வந்துட்டாரு. இது அவருக்கு ரொம்ப சிறப்பான இடம்னு தான் அவர் பார்ப்பாரு. இது காரணம் அவருக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி தான். அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் எடப்பாடியை வீக்கன் பண்ணக்கூடிய ஒரு ஃபோல்ஸ் ஆட்டு, டைமண்ட் கட்ஸ் டைமண்ட்ஸ், தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான், கொங்கு வேளாளர் இளைஞர்கள் மத்தியில் அவர் கைதானதுக்கு அவருக்கு ஒரு சிம்பதி இருக்குது. இதெல்லாம் ஸ்டாலின் வந்து அவரை ஒரு பெரிய இடத்துல வச்சு அரசியல் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பெரிய இடம் தான் அவருக்கு உகந்த இடங்கிற லெவலில் தான் செந்தில் பாலாஜி பயணிப்பார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நிபந்தனை ஜாமீன்ல இருக்காரு. ஆனா இவர் வந்து திருப்பி மின்சாரத்துறை அமைச்சரா ஆக போறதா இப்ப பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவர் அமைச்சர் ஆனா சாட்சியங்கள் களையுமா? அது எப்படி, என்ன? ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர்ட்டே இருந்தாங்களா? அப்போ சாட்சியங்கள்லாம் என்னாச்சு? எந்த ஊர்ல இருந்து கேள்வி கேட்குறீங்க? ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர்ட்டே இருந்தாங்களா? இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் கரப்ஷன் பண்ண ஜெயலலிதா. அப்ப இந்த கேஸ மறந்துடலாம். மேட்டர் எண்ட்ஸ் தேர். ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர்ட்டே இருந்தாங்களா? சாட்சியம்லாம் என்னாச்சு? இது அவ்வளவுதான் அப்படிங்கிறீங்க. சட்டப்படி அவரு அமைச்சரா இருக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் ரிட்டன் இந்த மாதிரி திமுக விசிகா பிரச்சனை, இப்படி பல விஷயங்கள் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல போயிட்டு இருக்கு. அதை பத்தின நிறைய இன்சைட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த நேர்காணல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.